வேடிக்கையா பாக்குறேன் நான். இந்த பெட்ரோல் குண்டு வீசுறது, இந்த வெங்காய வெடி வீசுறது, இதெல்லாம் குண்டு மலைகளுக்கு இடையிலேயே பயணம் பண்ணி போய் எங்க தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்க. நான் அது ஒண்ணு, அது நான் ஏன் வீட்டில் இல்லாத போதா வந்து வந்து வீசுறேன்றாங்க. சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. நாங்க 5 ஆளுகள் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியா நினைச்சுக்கிறேங்க. வேற ஏதாவது கேள்வி? மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்க சொல்லலையேங்கிறாங்க. ஆனா பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டியை தாண்டினா இந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது, ஒரு கழிவறை கூட போக முடியாது, பானிபூரி கூட திங்க முடியாது. அப்படி எதுக்கு அந்த பானிபூரி என்ன திங்கணும்? எல்லா நாடுகளும், படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுருக்கு. பயன்படுத்துற நம் நாடு தான் என்ன மொழியில கற்கிறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மேடினா இருக்கு, என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு. என்ன தயாரிக்கிறீங்க நீங்க? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூடம், வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? டாஸ்மார்க், குவார்டர், பீர், பிராண்டி, இதை தவிர வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? சொல்லுங்க. போர்க்கப்பல் எங்க வாங்குறீங்க? போர் விமானம் எங்க வாங்குறீங்க? பீரங்கி எங்க வாங்குறீங்க? என்ன பேச கேள்வி கேட்டு அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க. ஓட்டு போடுறீங்களா பெட்டி, அதையாவது நீங்க தயாரிக்கிறீங்களா? என்ன தேவை ஒண்ணு பேசிட்டு அலையிறது தான். இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க. அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடுவாங்க. இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை இது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டா கும்மிடி பூண்டியை தாண்டினா தானே சொல்றாங்க, நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரிய இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது இந்தியில பேசினா தான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது என்கிட்ட கேட்க கூடாது, அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க? அந்த உணர்வு வரும். சும்மா பேர்ல வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் மாஸ்டர்கள், அந்த பிராண்டிங் பண்றவனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஆட் பிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான். இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம். இந்த மாடல் தானே அவரு, மாடல் தானே திராவிட மாடல்ல அவர் ஒரு மாடல். இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பாரு, அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு, எண்ணெய்க்கு நடிப்பாரு. அது மாதிரி இவர் ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அதுல இந்த பிராண்டிங்ல வந்து அப்பா பிராண்டிங். இப்போ கொடுமை இதெல்லாம். நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துது அப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? முதல்வர் மருந்தகம் பார்த்துருக்கீங்க சார், நேற்றுக்கு தொடங்கி வச்சார் 1000 இடங்கள்ல. அதை பத்தி நம்ம ஒப்பீனியன் ஏன்னா ஏற்கனவே மத்திய அது தேவைப்படுது. ஏன்னா இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம், தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, பிரச்சனை வருதுன்னா இப்ப இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே? எங்களை என்னதான் பண்ண தெரியும் சொல்லுங்க? நான் ஒருத்தர் சிக்கனு எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டுக்கிறீங்க. நானு சலிக்காம இந்த என் பங்காளி வடிவேல் சொன்னாம அவன் என்ன அடிச்சாலும் தாங்குவாயா அப்படிங்கிற மாதிரி கொடுமைதான் தம்பி. இதெல்லாம் இவ்வளவு காலம் கழிச்சு மருந்தகம், மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் எந்த ஒன்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியாரை இழிவா யாரும் பேசல, பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிக்க. நீனே தீ குளிச்சு செத்து போவியா? என்ன பண்ணுவீங்க? ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறான்ல. ஏதோ கொஞ்சம் வேற வேலை இருக்கனால இடைவெளி விட்டுருக்கேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பார்த்து அடக்கமா இருங்க. தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதீங்க. ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அவர் பேசினதை திருப்பி நான் பேசுறேன்ல, இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு, அதுக்கு பதில் இருக்கா? எது? எந்த சமூகம் தம்பி? தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க?
மொழி அபிமானம் இல்லாத நீங்க இங்கிலீஷ படின்னு ஏன் சொன்னீங்க? இனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏன் இருந்தது? நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், கேள்வி கேட்ட ஆளுக்கு நான் பாட்டுக்கு தானே சும்மா இருந்தேன். இப்ப நான் கேட்டேன்னா பதிலாம் சொல்லணும், குண்டு எடுத்துட்டு வரக்கூடாது, புரியுதா? நீ இந்த ஒரு பெட்ரோல் குண்டை நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசுறா யாராவது. 2026 தேர்தல் நோக்கி பல கட்சிகள் அதுக்கான வேகத்தை முன்னெடுத்தாங்க. அதிமுக சமீபத்தில் வலுவான கூட்டணி அமைப்பு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி? நான் தான் பெரிய கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ட்ரம்போட பேசிக்கிட்டு இருக்கேன். ரகசியம் வைங்க எல்லாத்தையும். மக்கள் பிரச்சனையில கூட எடுத்து போய் பேச முடியல. அப்புறம் அது எதுக்கு அங்க போய் உட்காந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன, இங்க இருந்து சாணியவா தட்டி 2 எர்ராட்டியா தட்டலாம், அதுக்கு எதுக்கு அது 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 அதை செய்ய நான் வரல. அதனால இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன்.